ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி இந்த வெயில் சீசன், இந்த சம்மர் சீசனில் நம்மளுக்கு ஏதாவது ஜூஸோ குடிச்சிட்டே இருக்கணும். அதனால் நம்ம வெளியே வாங்கி குடிக்கிறதுனால நம்ம வீட்டிலே தயார் பண்ணலாம். அது இல்லாமல் பசங்க சாப்பிடாத காய்களை கூட நம்ம எந்தெந்த காயில் ஜூஸ் போட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தாக்க நல்லா விரும்பி கொடுக்குங்க பசங்க. பெரியவங்க கூட குடிக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த பீட்ரூட் கேரட்டெல்லாம் நல்லா ஸ்வீட், அது இனிப்பு அதிகமாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா இதனால் ஜாஸ்தியாக அவங்களுக்கு சுகர் இதாகும். பசங்களுக்கு சின்னதுலேருந்தே இந்த மாதிரி நம்ம கேரட்டு இந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம கொடுத்தோம்னா அதுங்க இந்த காய் தான் வேண்டாம், இந்த பழம் வேண்டாம்னு சொல்லாது. இப்போ இருக்கிற சின்ன பசங்கள்லேருந்து அது ஆரம்பிங்க. இப்போ இந்த வெயில் சீசனில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு இருந்துச்சா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு குடிக்கலாம். இன்றைக்கி நான் பீட்ரூட்டோ கேரட்டை வச்சு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டுன்னு நான் நைட்டில் அது நான் கண்டினியூவாக பண்ணின்னு இருக்கேன். அதனால தான் அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா பசங்களுக்கு ஸ்கின்னும் நல்லா சின்ன வயசாக ஆரம்பித்தோம்னா அதில் ப்ரோட்டீன், விட்டாமின், கால்சியம் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் பசங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துமும் கிடைக்கும். அதில் நல்லா ஸ்ட்ரென்த்தும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் இது பீட்ரூட்டும் கேரட்டும் நல்ல ஒரு சூப்பரான இது. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பசங்களுக்கு மத்தியானத்தில் இல்லை சாயங்காலத்தில் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கூட இந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரெடி பண்ணி நல்லா விரும்பி குடிக்குவாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் அது ஜூஸில் பண்ணுறது. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கேரட்டும் ஒரு பீட்ரூட்டு மீடியம் சைஸு. இப்போ இது ஒரு கிளாஸ் பாலுக்கு இந்த மாதிரி சின்ன பீட்ரூட்டும் ஒரு கேரட் மீடியம் சைஸாக எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் இந்த தோல் சீவி தான் எடுக்கணும்னு இருந்துச்சுன்னா உங்கள் விருப்பம். நான் இதில் தோல் சீவாத கூட அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நான் இது தோல் சீவாத வெறும் கழுவிடுறேன். ஏன்னா இது கட் பண்ண பிறகு நம்ம கழுவ முடியாது. அதனால ஒரு அடிக்கு 2 தடவை கழுவிடணும். பீட்ரூட்டு தோலெல்லாம் சீவிட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ கேரட்டு தோலை வந்து நல்லா சீவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பீட்ரூட்டு இந்த மாதிரி நல்லா இந்த தோலில் சீவி எடுத்துட்டோம்னா க்ளீனாக. அதுக்கு முன்னாடி நம்ம 2 தடவை நல்லா கழுவி நல்லா மண்ணுக்குன்னு இருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு கேரட்டும் பீட்ரூட்டு தோலும் சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை பொடி பொடி பீஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இது கேரட்டு, இது பீட்ரூட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறோம். ஜாஸ்தி வேண்டாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஜாஸ்தி நம்ம தண்ணி சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் இருக்காது. இப்போ இதில் வேறு பீட்ரூட்டு கேரட்டை சேர்த்து அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோ. அதனால ஜாஸ்தி தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். இப்போ இது ஒரு பாத்திரம் வச்சு நான் வடிகட்டிக்கிறேன். நம்ம ஜாமுக்கு எப்படி அரைக்கிறோம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அரைச்சிக்கினா தான் அந்த ஜூஸும். ஒரு சின்ன கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா நல்லா அரையும். இப்போ நான் அரைச்சதில் எவ்வளோ ஜூஸ் வந்துக்குதுன்னு பாருங்கள். அதனால ஒரு கேரட்டு ஒரு பீட்ரூட்டு. பாருங்கள் நான் அரைச்சி இதில் இவ்வளோ தான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் ஜூஸ் வந்துருக்குது. நான் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினால பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ண பிறகு இந்த அளவுக்கு தான் ஜூஸு. இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு இருக்குது. இப்போ இது நான்
காய்ச்சின பால் கொஞ்சம் வெதுப்புன்னு இருக்குது. இது நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் சர்க்கரை எதுவுமே நான் சேர்க்கல. வெறும் பீட்ரூட், கேரட்டு, பால், இது 3 சேர்த்து நல்லா சூப்பரான ஒரு ஜூஸு ரெடி. இந்த மாதிரி நைட்டில் பசங்களுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுக்கும்போது ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக பசங்க குடிக்குவாங்க. நல்லா விரும்பியும் அவங்க ரசித்து குடிக்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் சீசனில் பசங்களுக்கு நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கும். இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், நல்லா குடிக்குவாங்க. அது இல்லாமல் இதில் வெறும் கேரட்டை வச்சு ஜூஸ் எப்படி போடுறது, வெறும் பீட்ரூட்டில் இப்போ கேரட்டு சாப்பிடாத பசங்களுக்கு பீட்ரூட்டில் போட்டு கொடுக்கலாம், இல்லை பீட்ரூட் சாப்பிடாத பசங்க கேரட்டில் போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட்டாக போட்டு கொடுக்கறதுக்குள்ள பசங்க நல்லா விரும்பி குடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.